நீச்சல் குளத்துல விதிகளை மீறும் பாருவும் கமருதனும் கண்டுபிடித்த பிக் பாஸ் ஷாக்கான ஹவுஸ்மேட்ஸ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வாரத்தோட 11 வாரங்களை நிறைவு செய்து 12வது வாரமான அடுத்த வாரத்துல ஃபேமிலி ரவுண்ட் வாரம் நடக்கிறதாவும் போட்டியாளர்களை மாதிரி ரசிகர்களும் ஆர்வமா இருக்காங்க. அதே நேரத்துல இந்த வாரத்துல யார் வெளியேறுவாங்கன்ற கேள்விகளுமே ரசிகர்கள் மத்தியில இருக்கு. இப்படி இருக்கும்போது கடந்த வாரத்துல பார்வதியும் கமருதினும் மைக்க கலட்டி வச்சது, மைக்க மறைச்சு பேசினது, இதுக்காக விஜய் சேதுபதி கிட்ட கடுமையான எச்சரிக்கையில திட்டு வாங்கினது, இதெல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு. பார்வதி கமருதன் இந்த சீசனுடைய காதல் புறாக்கள். ஒவ்வொரு சீசனுமே அதே மாதிரி தான் காதல் புறாக்களை எதிர்கொண்டுட்டு இருக்கு. வெளியே வந்ததும் இந்த காதல் என்னவாகுது அப்படின்ற குழப்பம் இருக்கு. ஏன்னா கமருதனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா பாரு மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இருக்கும் பொழுது பாரு வீட்ல எதுவுமே பேசாம தான் இருக்காங்க. அண்ட் பிம்பிளிகா பிலாப்பி அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. இதனால பார்வதி கமருதின ரசிகர்கள் அந்த வரிசையில தான் வச்சிருக்காங்க. ஆனாலும் ரெண்டு பேருமே இந்த வாரத்துல பேசிக்கொண்ட விஷயம் பலருக்கு ஷாக் ஆயிருக்கு. குறிப்பா ரெண்டு பேருமே வெளியில வந்து திருமணம் செஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொன்னதுமே பெரிய கவன ஈர்ப்பா இருந்திருக்கு. அதே மாதிரி நடு இரவுல நாய் குறைச்சது இவங்க இருவர்னால தான் அப்படின்னு ரசிகர்கள் தரப்புல பேச்சு பொருளா போயிட்டு இருக்கு. கடந்த வாரத்துல ரெண்டு பேருமே மைக்க மறைச்சு வச்சு பேசினது, அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே காதல் மயக்கத்துல செய்யக்கூடிய சேட்டைகள் சக போட்டியாளர்களை பாதிக்கிறதா தான் இருக்கு. விஜய் சேதுபதி இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த வாரத்துல பெரிய சம்பவமே மாட்டிக்கிச்சு. அதாவது ரெண்டு பேருமே நீச்சல் குளத்துல குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ மைக்க கலட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மைக் இல்லாம குளத்துல பேசிக்கிட்டும் இருந்தாங்க. இத பார்க்க பிக் பாஸ் ரெண்டு பேரையுமே மைக்க மாட்ட சொல்லி அறிவுறுத்தி இருக்கு. இதனால ஷாக்கான சக போட்டியாளர்கள் பார்வதி கமருதனோட ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி கடிஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க. கடந்த வாரத்துல மைக் இல்லாம பேசின விவகாரத்துல ஈடுபட்ட ரெண்டு பேருமே அதே விதிமீறல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. ரசிகர்கள் பலருமே இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள இருக்க தகுதியற்றவங்கள்னு விமர்சிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.